ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஃபோர்த் கிளாஸ். 3 கிளாஸ் பார்த்துட்டீங்க. பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ணும்போது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பேசணும். ஒரு சார்ஜ் இருக்கு, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், ஏபின்னு. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல 1 கூலும் வைக்கிறோம். இது ஃபோர்ஸ் கொடுக்குது. பட் அந்த பக்கம் போகாமல் நம்ம வந்து இந்த சார்ஜை இங்க கொண்டு வரோம். கரெக்டா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இது ரெண்டும் பக்கத்துல இருக்கு. The distance is very small, that is dx. Okay. அடுத்த ஸ்டெப், the potential difference between the 2 points is defined as the amount of work done for moving the unit positive charge from one point to another point opposite to the direction of electrostatic force. நமக்கு தெரியும். அப்ப work done அப்படின்னா F vector dot D vector. Okay. அப்ப work done is equal to F vector dot dx vector. This is small work. So dw, small displacement dx. பட் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 180 degrees. இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது. அப்ப angle between these two is 180 degrees. And you know cos 180 is equal to -1. அதனால this is dw is equal to f dot d na fd cos theta, f dx cos 180, cos 180 -1, அப்ப minus f dx. So we discussed about this. இதுல இந்த work done அப்படிங்கிறதோடைய ஸ்பெஷல் நேம் வந்து potential difference. இந்த ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் a force on 1 coulomb. அதனால அதுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, do you remember this? So இந்த ஸ்டெப் பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். ஓகே, நோட் டவுன் அகைன். இது ஏற்கனவே நோட்ல இருக்கு, மறுபடியும் ஒரு தடவை எழுதிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட் டெஸ்ட் நீங்கள் எழுத போறீங்க. இந்த பார்ட் டெஸ்ட் வந்து பொட்டென்ஷியல். என்ன படிக்கணும் அப்படின்னா கிளாஸ் நோட்டு படிக்கணும். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் வரணும். அதனால நான் கொஸ்டின் ஃபுல்லாக கிளாஸில் நான் என்ன போட்டேனோ அதை வச்சு தான் கிரியேட் பண்ண போகிறேன். நம்பரை மாற்றி மாற்றி கேட்க போகிறேன். ரைட், இந்த ஸ்டெப். ஓகே, dv is equal to minus e into dx அல்லது dr அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். dv is equal to minus e into dr. சரி, அப்ப electric field is equal to minus dv by dr. So we are getting one more definition for electric field. Electric field can also be defined as negative potential gradient. Negative potential gradient. Negative இங்க மைனஸ் இருக்கு. Potential dv by dr length ஆல டிவைட் பண்ணா அதுக்கு பேரு gradient. Negative potential gradient. See, electric field is defined as the force experienced by unit positive charge. அது ஒரு டெஃபினிஷன். இது இன்னொரு டெஃபினிஷன், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட், வேற ஒரு யூனிட் கிடைக்குது. என்ன யூனிட் கிடைக்குது? வோல்ட் டிவைடட் பை மீட்டர். ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? the force on a charge is eq, so electric field is equal to f by q. So this is giving you unit Newton by Coulomb. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நியூட்டன் பை கூலும் சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வோல்ட் பை மீட்டர் அதுவும் சொல்லலாம். அப்ப நியூட்டன் பை கூலும் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு வோல்ட் பை மீட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எழுதிக்கங்க.
Electric field is negative potential gradient. Okay. Volt by meter equal to Newton by Coulomb. Okay, இதெல்லாம் புரியுதா? சரி. ஸோ இந்த ஃபார்முலால இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது நம்ம போன லெசன் படிச்சோம்ல, எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் லெசனோட ஹீரோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரெண்டாவது லெசனோட ஹீரோ யார்? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இந்த லெசன் என்ன? பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர். இந்த ரெண்டும், அதாவது போன லெசனுடைய ஹீரோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த லெசனோட ஹீரோ பொட்டென்ஷியல், இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாவை இப்படி வேணாலும் எழுதிக்கலாம், dv is equal to minus e into dr. இந்த ஃபார்முலால தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க. சரி, அந்த காலத்துல சிவாஜி கணேசன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தாரு, எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு நடிகர் தலைவர் அவர் இருந்தார். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு படம் மட்டும் சேர்ந்து நடிச்சாங்க. ஓகே, அந்த படத்தோட பேர் என்ன? சார், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், இதெல்லாம் எங்க அப்பாட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எங்களுக்கு தகுந்த மாதிரி கேளுங்க சார் அப்படின்னா, ஓகே நம்ம விஜய், அப்புறம் அஜித், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு படம் நடிச்சாங்க. அது என்ன படம்? அதுவும் தெரியலையா? சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் கூண்டு கிளி. ஓகேயா, எம்ஜிஆர் சிவாஜி. ரெண்டாவது கேள்விக்கு பதில் ராசாவின் பார்வையிலே. ஓகேயா, இது விஜய் அண்ட் அஜித் சேர்ந்து நடிச்சது. அது மாதிரி ரெண்டு ஹீரோ சேர்ந்து வரக்கூடிய, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற படம் நடிக்கவே இல்லை, அந்த ஒரு படம் தான். ரைட், அது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் பொட்டனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரே ஃபார்முலா இதுதான். அதையாவது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? எழுதிக்கலாம். சரி, ப்ராப்ளம்ஸ் போட போறேன். இப்போ பொட்டென்ஷியல் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கொடுக்கும்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். எக்ஸ் தான் வேரியபிள். Vector notation for electric field is E vector is equal to minus dv by dx into I cap. So this is the formula for one dimension. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் போடுவோம். ஓகே, இப்போ சப்போஸ் ப்ராப்ளம் v is equal to some 3x square plus 2x அப்படி இருக்கு. அப்போ v is a function of x. கேள்வி find the electric field at x is equal to 1 அப்படி இருக்கு. அல்லது find the force on 2 coulomb placed at x is equal to 3 அப்படி இருக்கு. ஸோ இந்த கேள்விகளை எப்படி போடுறது நம்ம பார்க்கலாமா? ஓகே, கொஸ்டின் எழுதிக்கலாம். v equal to 3x square plus 2x. What is the electric field at x is equal to 1? சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dv by dx. okay, you know differentiation. இதை differentiate பண்ணா 2 into 3 6 x. x power 2 minus 1, that is x. 2x differentiation 2. electric field கண்டுபிடிக்கணும். அப்ப electric field அப்படிங்கிறது minus dv by dx. electric field vector அப்படின்னா minus dv by dx into I cap. Minus dv by dx into I cap. You understand this? Okay. What is the magnitude of electric field? அப்படின்னா magnitude of electric field அப்படின்னா இந்த வெக்டருக்கு magnitude என்ன? 6x plus 2. Magnitude is 6x plus 2. Okay. What is the electric field magnitude
when x is equal to 1 அப்படின்னா என்ன சொல்லணும் 6 into 1 plus 2 which is equal to 8. Magnitude is 8. சப்போஸ் டைரக்ஷனோட கேட்டிருந்தால் அப்ப என்ன சொல்லணும் minus 8 I cap. அதாவது எக்ஸுக்கு 1 போடுறேன் 1 போட்டேன்னா 6 plus 2 8 minus 8 I cap. இது வெக்டர் நோட்டேஷன்ல கேட்டா இந்த ஆன்சர். இதுக்கு மேக்னிடியூட் என்னன்னு கேட்டால் இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். Electric field is 8 units acting along a negative x-axis அப்படின்னு இதை சொல்லுவோம். நெகட்டிவ் x-axis அதாவது மைனஸ் I cap அப்படிங்கிறதுனால. சரி, இதில் ஒரு வெக்டர் சேர்த்துக்கிறேன் நான். வாட் இஸ் த ஃபோர்ஸ் வெக்டர் ஆன் 2 கூலும் பிளேஸ்ட் அட் x is equal to 3? போடலாமா? So electric field vector, okay, put x is equal to 3. x க்கு 3 போட்டீங்கன்னா 18 2 20. ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? EQ. ஃபோர்ஸ் வெக்டர் என்பது E vector into Q. Okay, what is a force vector? E vector is minus 20 I cap. Charge is plus 2 coulomb into 2. அப்ப minus 40 I cap is the force vector. Okay, you understand? எழுதிக்கலாம். Force or a magnitude is 40 Newton. ஓகே, எழுதியாச்சா? ரைட். இப்போ வந்து பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இல்லாமல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொட்டென்ஷியல் இஸ் இன் 3 dimension. தென் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் அப்படின்னா என்ன சொல்லணும்? partial differentiation of f with respect to x I cap minus a common வெளியில எடுத்துக்கிறேன் plus dou f by dou y j cap plus dou f by dou z k cap. So this is the formula for finding the electric field. அதாவது vங்கிறது function of x மட்டும் இருந்துச்சுன்னா, more than one variable இருந்தால் தான் partial differentiation. இது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். வெக்டர் அப்படின்னா இன்டு ஐ கேப். இதே விஷயத்தை 3 dimensionக்கு கொண்டு போறோம். அப்ப இ வெக்டர்னா விங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றதுனால அந்த இடத்துல எஃப்னு போட்டிருக்கேன், அல்லது டோ வி பை டோ எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். We can also say like this: dou v by dou x into I cap plus dou v by dou y into j cap plus dou v by dou z into k cap. Minus is taken commonly outside. Okay. ஃபார்முலா எழுதிக்கிங்க, நான் ஒரு ப்ராப்ளம் போட்டு காமிக்கிறேன்.
ஓகேயா? சரி, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பொட்டென்ஷியல் இஸ் எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் வர்ற மாதிரி ஒரு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y இசட் கியூப் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. கண்ணாபுரான் இருக்கு எக்ஸ் ஒய் இசட்ல. இப்போ நம்ம வந்து கேள்வி என்ன கேட்குறோம்? வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் 1, 0, -1. சும்மா ஒரு நம்பர் அப்படி கொடுக்குறேன், ஏதோ ஒன்று நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போமே. அப்போ உங்களுக்கு தெரியுமா பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்? டோ வி பை டோ எக்ஸ், எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணு, எக்ஸை மட்டும் ஒரு வேரியபிளாக எடுத்துக்கோ, ஒய்யை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நினச்சிக்க. ஒய்ங்கிறது 3, 4, 5 அந்த மாதிரி ஒரு நம்பர், இசடுங்கிறது அந்த மாதிரி 2, 3, 4 அப்படி ஒரு நம்பர், எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள். ஸோ ஹியர் ஒன்லி திஸ் எக்ஸ் இஸ் அ வேரியபிள். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் யூ ரைட்? டோ வி பை டோ எக்ஸ் இஸ் 6x, எக்ஸுக்கு 1, 2y ஸ்கொயர், இல்லை எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x, எக்ஸுக்கு 1. இது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்னா 0. சரி, டோ வி பை டோ ஒய் என்ன வரும்? இப்போ ஒய்யை மட்டும்தான் நீங்க வேரியபிள்னு எடுத்துக்கணும், இது எடுத்துக்க கூடாது. ஒன்லி யூ கன்சிடர் ஒய் இஸ் அ வேரியபிள். நவ் யூ டிஃபரன்ஷியேட் அண்ட் ரைட் இட். எல்லாரும் எழுதுங்க பார்க்கலாம். கரெக்டாக எழுதுறீங்களான்னு பார்ப்போம். டோ வி பை டோ ஒய் எழுதிட்டீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் 0, ஏன்னா ஒய் இல்லை. இங்க ஒய் ஸ்கொயருக்கு 2y, அப்ப 4xy. இங்க ஒய்க்கு 1 -4z கியூப். கரெக்டா? Now can you write what is dou v by dou z? Dou v by dou z. அப்ப z alone is the variable. z இங்க இருக்கு, அது மட்டும்தான் வேரியபிள். அப்ப என்னங்க ஆகும்? ஃபர்ஸ்ட் இசட காணும் 0, செகண்ட் ஒன் இசட காணும் 0, அடுத்ததுல இசட் பவர் 3 இருக்கு, அப்ப 3z ஸ்கொயர், ஏற்கனவே 4y இன்டு 3z ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்ப எக்ஸுக்கு 1 போடு, ஒய்க்கு 0 போடு, இசடுக்கு -1 போடு. at 1, 0, -1. Okay, can you find out? Dou v by dou x ல போய் x க்கு 1 போடு, z க்கு z ஏ இல்ல. ஓகே, x க்கு 1 போடு 6, y க்கு 0 போடு. y க்கு 0 போடும்போது என்ன ஆகும்னா உனக்கே தெரியும். அந்த சாரி y 0, இங்க y இருக்கு, y இருந்தாவே 0. ஓகேங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? x இருந்தா 1 போடுறோம் 6, இசடுக்கு -1 போடுறோம். இசட் பவர் 3னா மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ், வெளியில ஒரு மைனஸ் பிளஸ், அப்ப ஆன்சர் 4. புரியுதா? -4 -1 பவர் 3, -4 இன்டு -1, தட் இஸ் 4. அடுத்தது இது காலி ஆயிருச்சு, அடுத்தது 0. we have got these values. கரெக்டா? இப்போ என்ன பண்றது? ஃபார்முலாவை எழுதுறோம். ஃபார்முலா என்ன? Let's write the formula. That is electric field vector is equal to minus of dou v by dou x I cap plus dou v by dou y j cap plus dou v by dou z k cap. Okay, come on. Dou v by dou x at the particular point நமக்கு தேவைப்படுது. சி ஜென்ரல் ஃபார்முலானா நான் இதை ஃபுல்லா எழுதுவேன். இப்ப ஜென்ரலா கேட்குறாங்க சார், அப்ப என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, இ வெக்டர் 6x + 2y ஸ்கொயர் -1 போட்டுட்டு ஐ கேப் மைனஸை காமனா எடுத்து போடுவேன். ஓகே, ஜென்ரலா எழுதுனா எப்படி எழுதணும் பார்த்தலாமா? இ வெக்டர் இஸ் -6x + 2y ஸ்கொயர் ஐ கேப், அப்புறம் மைனஸ் தான் வெளில போயிருச்சுல, பிளஸ் 4xy - 4z cube j cap. அடுத்தது -12 இல்லையா, 4 × 3 yz ஸ்கொயர் k cap.
ஸோ என்னென்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை ஐ கேப்பால ஜே கேப்பால கே கேப்பால பிரிக்கிறேன், வெளியில மைனஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஜென்ரலா கேட்டா இப்படி சொல்லணும். அட் அ பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது 1 0 -1 அப்படி கேட்கும் போது மைனஸ் ஆஃப் what is dou v by dou x, it is 6. what is dou v by dou y, it is 4. அவ்வளவுதான். கே இல்ல. ஈவை என்னமோ ஒரு நம்பர் எழுதணும். எவ்வளவு அழகா நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. மேக்னிடியூட் அப்படின்னா ரூட் ஆஃப் 36 பிளஸ் 16, that is root of 52. ஓகே, அந்த மாதிரி கிடைச்சிச்சு. 36 plus 16 root 52. ஸோ என்னுடைய கேள்விக்கு பதில் magnitude is a root of 52. Magnitude is root of 52 newtons. ஓகே, எழுதிக்கலாம். ரைட். இப்போ வந்து அடுத்த மாடல்ல இப்போ வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ல ஒரு சார்ஜ் மூவ் ஆகிற மாதிரி கணக்குகள் கொடுத்தேன் இல்லையா, அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன் மோர் இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கலாம். இங்க ஒரு 2q ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு q அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு, இங்க Q0 அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. இந்த Q0 வந்து இங்கேருந்து இங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அதான் கேள்வி. ஓகே, எழுதிக்கங்க. What is the amount of work required to be done for moving the test charge Q0 from B to A? இதுக்கு பேர் வேணா சின்னு வச்சுக்கலாம், இதுக்கு பேர் டின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்றேன், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துங்க புரியுதான்னு. இப்போ இந்த சார்ஜ் இங்க வருது. ஓகே, அப்போ ஒர்க் டன் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் பொசிஷன் எப்படி இருக்கும் நம்ம இமேஜின் பண்ணலாம், அல்லது நீங்க உங்களுக்கு நல்லா கிளியரா புரியணும்ல, அதனால படத்துல போட்டு காமிக்கிறேன். இங்க இருந்தது இங்க வந்துருச்சு. இது ஃபைனல் பொசிஷன், இது இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன்ல எனர்ஜி எழுதும் போது எந்த சார்ஜ் வந்து இப்ப மூவிங், இந்த Q0 தான் மூவிங் சார்ஜ். பிக்சட் சார்ஜ் எது? 2q and q. அப்ப மூவிங் சார்ஜ் சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ் மட்டும் இங்க எழுதணும், அதான் ஷார்ட்கட். அப்ப இந்த சார்ஜ் இங்க இருக்கு, டிஸ்டன்ஸ் r. ஓகே, இது r r r. இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். Q0 இருக்கு, 2q இருக்கு. அப்ப k இன்டு, அதாவது எனர்ஜி அப்படின்னா 1/4πε0 q1 q2 by r. ஷார்ட்டா என்ன சொல்லுவோம்? k இன்டு q1 q2 by r. அப்ப அது வந்து k இன்டு 2q q0 by r. சரி, இதையும் வச்சு எழுதணுமே. என்ன சொல்லணும்? that is k இன்டு q q0 by 2r. ஏன் 2r? இதுலேருந்து இது வரைக்கும், ஏலேருந்து டி வரைக்கும் 2r. ஓகேயா? இது ஃபைனல். ஒரே ஒரு டேர்ம் நான் எழுதல, எது? k இன்டு 2q இன்டு q by 3r. அது எழுதல. ஏன் எழுதலைன்னா மைனஸ் அப்படின்னு போட்டு இனிஷியல் எனர்ஜி எழுத போறேன். நான் அதை எழுதியிருந்தேன்னா மறுபடியும் ஒரு தரம் k இன்டு 2q இன்டு q by 3rன்னு எழுதி
ப்ளஸில் ஒரு தரம் வருது, மைனஸில் ஒரு தரம் வருது அப்படின்னு கேன்சல் பண்ணுவேன். எழுதிட்டு மறுபடியும் கேன்சல் பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகுது, எழுத வேண்டியது இல்லை. மூவிங் சார்ஜ் சம்பந்தப்பட்ட டேர்ம் மட்டும் எழுதுனா போதும். என்ன எழுதுவோம்? K into 2Q into Q0, 2Q into Q0 by 2R plus initial position. மூவிங் சார்ஜ் சம்பந்தப்பட்ட டேர்ம் என்ன? இதுவும் இதுவும் என்ன இருக்கு? K into Q into Q0 divided by R. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஒர்க் டன் என்ன அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே, எழுதுங்க, கண்டுபிடிங்க. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? ஓகே, எப்படி சிம்பிளிஃபை பண்றது? என்ன காமனா இருக்கோ வெளியில் எடுத்துட வேண்டியதான். காமனா இருக்கிறது K இருக்கு, Q0 இருக்கு, R இருக்கு, இது எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அப்ப அங்க என்ன பாக்கி இருக்கு? 2. அடுத்ததுல என்ன இருக்கு? 1/2. இங்க என்னங்க பாக்கி இருக்குன்னா 2 கேன்சல், -1. இங்க என்னங்க இருக்கு அப்படின்னா மறுபடியும் -1. K Q0 by R வெளில எடுத்துட்டேன். -2 + 2 கேன்சல். அப்ப K Q0 by R 1/2 மட்டும்தான் பாக்கி இருக்கு. அப்ப the amount of work done is this. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இந்த மாடல்ல கணக்கு வந்தா போட தெரியணும், இந்த மாதிரி மாடல்ல கணக்கு வந்தா போட தெரியணும். ஓகே, இந்த ஃபார்முலாலாம் தெரியணும். இந்த சிங்கிள், அதாவது 1 டைமென்ஷன் அப்படி கேட்டாலும் போட தெரியணும். இது மாதிரி 3 டைமென்ஷன் கேட்டாலும் போட தெரியணும். அதுல 2 டைமென்ஷன்னா எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் அது இருந்தாலும் போட தெரியணும். தென் ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ல ஒரே ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது, வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படின்னா அது போட தெரியணும் உங்களுக்கு. எழுதி முடிச்சாச்சா? ஸோ நவ் ஐ கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு டைபோல் இருக்கு, ஒரு டைபோல், எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு. அப்ப இங்க -Q, இங்க +Q, இந்த டிஸ்டன்ஸ் 2D அப்படி இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கும் இந்த டைபோலுடைய டைரக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த சமயத்துல எவ்வளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இதுல இருக்கு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். ஓகே, எழுதிக்கங்க. An electric dipole is placed inside a uniform electric field. Uniform electric field. Then how much electrostatic potential energy it has? Symbol epsilon. இது ஸ்கேலர் குவாண்டிட்டி, இதுக்கு யூனிட் ஜூல். இப்ப ஒர்க் டன் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஜெக்டை இப்படி நவுத்துறோம் அப்படின்னா ஒர்க். இந்த பெஞ்சை தூக்கி அங்க போடுங்க அப்படின்னா we are doing work. Force into displacement.
இந்த பெஞ்சை திருப்பி போடுங்க, எல்லாரும் இந்த பக்கம் பார்க்க உட்காருங்க அப்படின்னா பெஞ்சை திருப்பி போடுங்க அப்படின்னா அதுவும் we are doing work. ஸோ இந்த ஒர்க்கை நம்ம என்ன சொல்றோம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இந்த ஒர்க் என்ன சொல்றோம்? டார்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இந்த ஆப்ஜெக்ட் ஏங்கிற பாயிண்ட்ல இருந்துச்சு, இப்போ அது நகர்ந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிருச்சு. அப்போ ஒர்க் அப்படின்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்த உதாரணம், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணணும், அப்படி போடணும். அப்ப ஏற்கனவே இருந்த டைரக்ஷன் இப்ப இருக்கிற டைரக்ஷன், அப்ப அது என்னாச்சுங்க? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப ஒர்க்குக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்டு தீட்டா. இது லீனியர் மோஷன், இது சர்க்குலர் மோஷன். Force, the external agency which is giving linear displacement. Torque is the external agency which is giving you the circular motion. எழுதியாச்சா? ஸோ முன்னாடியே ஒன்று படிச்சிருக்கோம், த எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? டார்க் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. ஓகே, மறுபடியும் ஒரு தரம் அதை டெரைவ் பண்ணுமே, கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம். ஓகே, இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். You have a dipole, electric dipole here. Okay, இருக்கட்டும். Minus Q, plus Q. இப்போ there will be a force. Positive charge will experience force along the direction of electric field. Negative charge will experience force in the opposite direction. இந்த force எவ்வளவு? E into Q. இந்த force எவ்வளவு? E into Q. இது அந்த direction, இது இந்த direction. Torque அப்படிங்கிறது the force into the perpendicular distance between the forces. இந்த கோடு இங்க இருக்கு, இந்த கோடு இங்க இருக்கு. அப்ப இந்த parallel linesக்கு நடுவுல உள்ள distance என்ன? இதுதான் distance. ஓகே, this is 2D, இது theta. அப்ப opposite side இது எவ்வளவு? 2D sin theta. ஓகேயா? This is 2D, this is theta. இது 2D cos theta, அது 2D sin theta. So, torque என்பது force into perpendicular distance. Force வந்து EQ. அது ரெண்டுக்கு நடுவுல உள்ள distance வந்து 2D sin theta. இந்த 2DQ அப்படிங்கிறது டைபோல் மொமெண்ட் P. அப்ப டார்க்குங்கிறது PE sin theta. வெக்டர் நோட்டேஷன் tau vector is equal to P vector cross E vector. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெசன்ல படிச்சிருக்கோம். ஜஸ்ட் டு ரீகால். மறுபடியும் ஒரு தரம் எழுதலாம். ஓகே, இது ஏற்கனவே தெரியும். எல்லாரும் எழுதியாச்சா? ஓகே, இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்கு வரோம். ரைட், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இங்க வந்து டைபோலை வைக்கும் பொழுது கால்குலஸ் மெத்தட்ல, ஸோ இந்த டைபோல் இப்படி இருக்கு. ஓகே, இதை கொஞ்சமா ரொட்டேட் பண்றோம், a small angle. ஓகே,
கண்ணுக்கு தெரியணுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக போடுறோம், தான் ஒரு ஸ்மால் ஆங்கிள், அதை ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ த டைபோல் இஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். The dipole is rotated by a very small angle d theta, d theta. இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கொஞ்சமா அப்படி நவுத்துனா ஐ எம் டூயிங் ஸ்மால் ஒர்க் f into dx. இந்த ஆப்ஜெக்டை லைட்டா அப்படி சுத்தினா ஐ எம் டூயிங் a small work tau into d theta. So the small amount of work done is torque into d theta. டார்க்குக்கு ஃபார்முலா இப்பதான் டிரைவ் பண்ணேன், தட் இஸ் PE sin theta d theta. இல்லையா? சி, டார்க்குக்கு ஃபார்முலா PE sin theta, ஒர்க்குக்கு ஃபார்முலா டார்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் பெரிய ஆங்கிள் சுத்தணும் அப்படின்னா எவ்வளவு ஒர்க் பண்ணுவீங்க? இன்டகிரல் dw. சரியா? இன்டகிரேஷன் ஆஃப் PE sin theta d theta. இந்த ஒர்க் தான் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் டன். ஒரு கீழே இருக்கிற கல்லை தூக்கிட்டு மேலே போறோம், we are doing the work. அதனால தான் அந்த கல்லுக்கு எனர்ஜி கிடைக்குது. So work done is equal to constants can be taken outside. அதாவது இது சுத்துறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுமா? மாறாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட். இந்த டைபோல் இருக்கே, இது சுத்துறதுனால இதுல இருக்கக்கூடிய சார்ஜ் மாறப்போதா? இல்ல, மாறாது. இதோட நீளம் ஏதாவது மாறுமா? மாறாது. அப்ப டைபோல் மொமெண்ட் P is equal to 2dq, அது ஒரு கான்ஸ்டன்ட். லெங்க்த்தும் மாறாது, சார்ஜும் மாறாது. அப்ப that can be taken outside. எது மாறுது? ஆங்கிள் மட்டும்தான் மாறுது. Integration of sin theta is minus cos theta. அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா மைனஸ் PE cos theta எழுதிக்கலாம். ஓகே, ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் a scalar. ஸ்கேலருக்கு வெக்டர் நோட்டேஷன் கேட்டா அப்படி இருக்குமா? ஸ்கேலருக்கு வெக்டர் நோட்டேஷன் உண்டா இல்லையா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வெக்டர் நோட்டேஷன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா டாட் ப்ராடக்ட். ஸோ பிங்கிறது ஒரு வெக்டர், minus q2 plus q, E is a vector electric field. So ஒரு சில ஸ்கேலர்ஸ் அது ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா it can be written in vector form. This is known as dot product or scalar product. மைனஸ் அதிலே இருக்கிறதுனால அந்த மைனஸ் அங்க வந்திருக்கு. ஓகே, எழுதிக்கலாமே. ஓகே, ஃபார்முலா வந்துருச்சுனாவே நம்ம ப்ராப்ளம் போடுவோம் இல்லையா? லெட்ஸ் see. இப்போ find the work done. Find the work done for rotating a dipole from 0 degree to 60 degree அப்படிங்கிறேன். ஓகேயா? ட்ரை பண்ணுங்க. ஓ சாரி, நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டு பண்ணோம். ஓகே, லெட்ஸ் see. இப்போ இங்க ஒரு கல் இருக்கு, இங்கேருந்து இங்கே கொண்டு போறேன். எவ்வளோ ஹைட்ல? ஏற்கனவே சொன்னதுதான், கிரவுண்ட்லேருந்து கீழேருந்து ஹெச் தூரத்தில் இருக்கு. இதை இங்கே எடுத்துட்டு போறேன். இப்போ எவ்வளோ உயரத்தில் இருக்கு? கேபிட்டல் ஹெச். நான் இங்கேருந்து இங்கே கொண்டு போனதுனால அதோட எனர்ஜி அதிகமாகுது. இந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளவு எனர்ஜி இருந்தது? பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh.
இங்க இருக்கும்போது எவ்வளவு எனர்ஜி இருக்கு? mg கேபிட்டல் H. அப்ப இதோட எனர்ஜி அதிகமாயிருச்சா? ஆயிருச்சு. ஏன் அதிகமாச்சு? பிகாஸ் ஐ ஹவ் டன் சம் ஒர்க். நான் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எவ்வளவு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சோ அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளவு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு? mgh minus mg small h. You understand this? Work done is equal to final energy minus initial energy. ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள டைபோல் இருக்கு. டைபோல் ஆரம்பத்தில் இப்படி இருக்கு, அப்புறம் இந்த டைபோல் இப்படி இருக்கு. சரிங்க, ஸ்டார்டிங்ல ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குங்க. ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் இனிஷியல் ஆங்கிள் தீட்டா ஐ. இது கொஞ்சம் அந்த பக்கம் போயிருச்சு இல்ல, இப்ப இருக்கிற ஆங்கிள் தீட்டா ஃபைனல். ஓகே, இன்னொரு படம் போட்டுக்கலாம். ஓகே, இதை எழுதிக்கங்க. இது புரியுதுல? இந்த சமயத்துல தீட்டா ஐ, இது இங்க போயிருச்சுன்னா தீட்டா எஃப். சரி, வேற ஒரு படம் போட்டுக்கிறேன். ரைட்டுங்க. இப்போ டைபோல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்துச்சு. திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா ஐ. இந்த டைபோல் கொஞ்சம் சுத்திட்டோம், சுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். அப்ப அது எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? தீட்டா எஃப் அப்படி இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் which is going like this. Okay, you understand? இப்ப what is the work done for rotating the dipole? இந்த டைபோல இங்க மைனஸ் q, இங்க பிளஸ் q, இங்க மைனஸ் q, இங்க பிளஸ் q. இப்படி இருந்த டைபோல் இப்படி சுத்தி இருக்கும். இப்படி இருந்ததை இப்படி சுத்தி இருக்கும். அதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. எனர்ஜினா என்ன ஃபார்முலா? மைனஸ் பி காஸ் தீட்டா. இனிஷியல் எனர்ஜி அப்படின்னா அது எவ்வளவுங்க? மைனஸ் பி இனிஷியல் ஆங்கிள் காஸ் தீட்டா ஐ. ஃபைனல் எனர்ஜி எவ்வளவுங்க? மைனஸ் பி காஸ் தீட்டா எஃப். காஸ் தீட்டா ஃபைனல். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாக்கு போனீங்கன்னா W is equal to என்ன சொல்லுவீங்க? மைனஸ் பிஇ காஸ் தீட்டா எஃப் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிஇ காஸ் தீட்டா ஐ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். அப்ப காமனா நம்ம எடுத்து பிஇ அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா, இது பாசிட்டிவ் குவான்டிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டு நெகட்டிவ் குவான்டிட்டியை அடுத்து நம்ம எழுதிக்கலாம். இதுதான் ஃபார்முலா. So formula for work done to rotate a dipole from some initial angle to some other final angle. Okay, எழுதிக்கோ. ஸோ இதே மாதிரி தான் மேக்னட்டிசத்தில் ஒரு யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டில் ஒரு மேக்னட்டை ரொட்டேட் பண்ணும்போது வாட் இஸ் த ஒர்க் டன்? அப்போ மேக்னட்டிக் மொமெண்ட், மேக்னட்டிக் ஃபீல்ட் எம்பி, அப்புறம் காஸ் தீட்டா ஐ மைனஸ் காஸ் தீட்டா எஃப். சரி, ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. ஓகே, now go to the problem. What is the work done for rotating a dipole from 0 to 60? போட்டாச்சா? சரி, எப்படி பண்ணோம்? work done is equal to PE into cos initial angle minus cos final angle. கணக்கில் என்ன கொடுத்துருக்கு? Initial angle is 0, final angle is 60. Cos 0 is 1, cos 60 is 1 by 2, 1 minus 1 by 2 is 1 by 2. Therefore, the answer is
PE by 2. Pங்கிறது என்ன? 2dq. ஓகே, எழுதியாச்சா? ரைட். இப்போ டிஃபரண்ட் ஆங்குலர் பொசிஷன்ஸ் நம்ம பேசுவோம். இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். The dipole is like this, minus q plus q. அப்ப மைனஸ்லேருந்து பிளஸுக்கு டைபோல் மொமெண்ட் வெக்டர் போய்கிட்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் பேரலா இருக்கு. அப்ப தீட்டா 0 டிகிரிஸ். அப்ப எனர்ஜி எவ்வளவு? மைனஸ் பிஇ காஸ் 0 டிகிரிஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. ஓகே, புரியுதா? இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஓகே, ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் ஞாபகம் இருக்கா? இந்த எனர்ஜி தான் மினிமம் எனர்ஜி பொசிஷன். ரைட். ரெண்டாவது கேஸ், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, டைபோல் அப்படி இருக்கு வச்சுக்குவோம், மைனஸ் கியூ பிளஸ் கியூ. அப்ப டைபோல் மொமெண்ட் இப்படி போயிட்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப தீட்டா 90 டிகிரிஸ் பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. யூ நோ காஸ் 90 அப்படின்னா 0, therefore எனர்ஜி இஸ் 0. ஒரு டைபோல பர்பெண்டிகுலரா வைக்கும் போது எனர்ஜி 0. ரைட். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, டைபோல் இப்படி இருக்கு, இங்க மைனஸ் கியூ இங்க பிளஸ் கியூ. அப்ப டைபோல் மொமெண்ட் வெக்டர் லெஃப்ட் சைடு போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் சைடு போகுது. அப்ப ஆங்கிள் தீட்டா 180 டிகிரிஸ். This is known as unstable equilibrium. In this condition, what is the energy? அப்படின்னா மைனஸ் பிஇ cos 180, cos pi is minus 1, minus PE into minus 1. So the answer is PE. So that gives you the maximum energy. Minimum energy, stable equilibrium. Maximum energy, unstable equilibrium. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட், ஒவ்வொரு கான்செப்டையுமே வச்சு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஒரு பிஸ்னஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இதை பார்க்கும்போது ஆமாம் இப்படி இருந்தால் அப்படி வரும், இப்படி இருந்தால் அப்படி வரும் அப்படி தோணுது. ஆனால் இதை வச்சு தான் மைக்ரோவேவ் அவன், அதை நம்ம அந்த பிரின்சிபல் ஆஃப் த மைக்ரோவேவ் அவன் எப்படி அது அப்படின்னா, வாட்டருங்கிறது ஒரு டைபோல். அதாவது ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா பெரிலியம் 48 அப்படின்னா இதுல 4 புரோட்டான் இருக்கு. ஓகே, 4 எலக்ட்ரான் இருக்கு. ரைட்டு. 4 புரோட்டான் சார்ஜ் எவ்வளவு இருக்கு? பாசிட்டிவ் பிளஸ் 4e. எவ்வளவு நெகட்டிவ்? மைனஸ் 4e. டோட்டல் எவ்வளவு? 0. ஆட்டம் இஸ் நியூட்ரல். இந்த 4 புரோட்டான் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த இங்க இருக்குன்னு சொல்லாமல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்லணும். அதாவது நான் சாக் பீஸா இருந்தா ஈஸியா செஞ்சு காமிப்பேன்.
இதுல வந்து ஒரு கிராஸ் ஒன்று பண்ணிட்டு டஸ்டர் இருக்குல்ல, இப்படி ஒரு டயக்னல் போட்டிங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் கிடைக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல இதை நிற்க வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும். இது கொஞ்சம் வழுக்குது, அப்படி நிற்கும். அதுக்கு அது மாதிரி நிற்கிதுல்ல, அது என்னன்னா வெயிட் எல்லாம் பேலன்ஸ் ஆகிற இடம் தான் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, அப்போ இது ஒரு 150 கிராம் எங்கே இருக்குன்னா அந்த அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லக்கூடாது, கரெக்டாக அந்த சென்டரில் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஓகேயா? அது மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? +4e. நெகட்டிவ் சார்ஜோட சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இருக்குது, -4e. அப்போ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் coincides with, okay, center of positive charge coincides with center of negative charge. Therefore இது ஒரு டைபோலா சார், இதுல +q இருக்கு சார், இதுல -q இருக்கு சார், அப்ப இது ஒரு டைபோலா அப்படின்னா 2D இல்லையே, 2D இல்லையே. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை a small distance is called dipole. இது ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு, அப்ப this is not dipole. This is not dipole. Dipole moment அப்படின்னா என்ன? 2D into q. Distance of separation coincide, அது மேல தான் உட்கார்ந்து இருக்கு. Distance of separation 0. அப்ப dipole moment 0. ஓகே, புரியுதா? ரைட், எழுதிக்கலாம். அடுத்து நம்ம வாட்டர் பத்தி பேசுவோம். இப்போதைக்கு ஒரு ஆட்டம் இஸ் நாட் அ டைபோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு இதை நிறுத்தி பார்த்தேன், நிற்கிதுங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்போ வந்து இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, கரெக்டாக நிற்கிது. நான் கொஞ்சம் நவுத்துனேன்னு வச்சுக்கோங்க, இது பொத்துன்னு கீழே விழுந்துடும். அப்போ இந்த டப்பாவுடைய மாஸ் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கு. அது மாதிரி தான் சென்டர் ஆஃப் சார்ஜ். ஓகே, நவ் நம்ம வாட்டர் மாலிகுலுக்கு போகிறோம். ரைட், வாட்டர் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஓகேப்பா, அப்போ ஆக்சிஜன் அப்படின்னா 816, ஹைட்ரஜன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு நியூக்ளியஸில் +8e 8 புரோட்டான் இருக்கு, அப்புறம் எலக்ட்ரான்ஸு இருக்கு, இதில் ஹைட்ரஜன் வந்து 1 புரோட்டானும் 1 எலக்ட்ரானும் எங்கேயோ தொங்கிட்டு இருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் இப்படி தொங்கிட்டு இருக்கு. இப்போ மொத்தம் எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு? +10e. இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே 8+. எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு? இங்கே ஒரு 8, 9, 10, -10. டோட்டல் எவ்வளவு? 0. ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல், மாலிகூல்ஸ் ஆர் நியூட்ரல். சரி சார், இதுக்கு சென்டர் எங்க சார் இருக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இங்க இருக்கு. சரி சார், நெகட்டிவ் சார்ஜ் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்துறீங்க. வாட் இஸ் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ்? இங்க இருக்கு. there is a slight distance, dislocation. Center, there is a positive charge and there is a negative charge and there is some distance which is not 0. And positive negative separated by a short distance is known as electric dipole. So water molecule is a dipole. இதுக்கு டைபோல் மொமெண்ட் என்ன? 2dq. ஓகே, ரைட், எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் இருக்குமே மைக்ரோவேவ் அவன். இப்பெல்லாம் கிச்சனில் அவன் தானே, அவள் கிடையாது இல்லையா?
எஸ், அவன். ஒரு பவுல், இந்த பவுல்ல வாட்டர், வாட்டர்னா என்ன, டைபோல், உள்ளுக்குள்ள ரைஸ். இப்ப சமையல் ஸ்டார்ட். மைக்ரோவேவ், ஓகே, மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் அப்படின்னா ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வேவ் ஃபார்ம்ல போகுது அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இப்படி போய்கிட்டு இருக்கும், கொஞ்ச நேரத்துல இப்படி போயிட்டு இருக்கும், இப்படி போய்கிட்டு இருக்கும், அப்புறம் 0 ஆயிரும், அப்புறம் ஏறி இறங்கி ஒரு வேவ் ஃபார்ம்ல போய்கிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருந்தால் டைபோல் இந்த டைரக்ஷன்ல அலைன் ஆகும், ரைட்? இப்போ வந்து ஒரு மேக்னெட்டை நூல்ல கட்டி தொங்க விடுறேன். இது இயற்கையிலே இந்த ரூமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்மெல்லாம் ஒரு மேக்னெட் மேல உட்காந்துருக்கோம், எர்த் ஒரு மேக்னெட். அப்ப நூல்ல கட்டி தொங்க விட்டோன்னு இது என்ன பண்ணுது, ஸ்வைன் அப்படி திரும்பி இப்படி நிற்குது. இது நார்த், இது சவுத் அப்படின்னு காமிக்குது. நம்ம அப்படி டிஸ்டர்ப் பண்ணாலும் மறுபடியும் நார்த் சவுத் அப்படி காமிக்குது. அது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள எலக்ட்ரிக் டைபோல் என்ன பண்ணும்? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள மேக்னெட் என்ன பண்ணும், அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள எலக்ட்ரிக் டைபோல் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி திரும்பி இப்படி வந்து நிற்கும். ஏன் திரும்பும்? எலக்ட்ரிக் வேற இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, டைபோல் வந்து ஏன் திரும்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? டைபோல் இப்படி இருக்கு, -q + q. இப்போ என்ன ஆயிடும், இதுல ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணும். அப்ப இது வந்து இப்படி சுத்தும், ஒரு டார்க். தென் இது திரும்பும். இது திரும்பி என்ன பண்ணும், ஹரிசான்டல் பொசிஷனுக்கு வந்த உடனே டார்க் 0 ஆயிரும், இந்த டைபோல் நின்னுரும். ஓகே, புரியுதா? இது சுத்தும் அப்படின்னா நம்ம ஃபேன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காது, அப்படி வந்து இப்படி நிற்கும். ஒரு மேக்னெட்டை நூல்ல கட்டி தொங்க விட்டோம்னா சுத்துது அப்படின்னா நார்த் டைரக்ஷன்ல வந்துட்டு அப்புறம் நின்றோம். அது மாதிரி இது நிற்கும். அப்ப இந்த டார்க் என்ன செய்யுதுங்க, டார்க் இஸ் பிரிங்கிங் த டைபோல் இன் டு அலைன்மெண்ட் வித் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசைக்கு இந்த பி வெக்டரும் இருக்கும்படி அது செய்கிறது. அதை அப்படி சுத்தி கொண்டு வந்து அதுக்கு நேரா பண்ணுது. இதான் அதோட வேலை. அதே சமயத்தில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி மறுபடியும் திரும்பிச்சுன்னா அதுவும் திரும்பும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பக்கம் திரும்பிச்சுன்னா மறுபடியும் திரும்பும். அதனால இது ஒரு ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கிறதுனால இந்த டைபோல் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருந்தா டைபோல் இப்படி வரும், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இப்படி, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போனா இப்படி வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போனா இப்படி வரும். அது போற டைரக்ஷன்ல இந்த வாட்டர் மாலிகூல் சுத்தும், அந்த பக்கம் திரும்பும், இந்த பக்கம் திரும்பும். இது ஒரு வேவ் ஃபார்ம்ல வர்றதுனால திரும்பும். சரி, ஓகே சார், திரும்பினா திரும்பிட்டு போ சார் அப்படின்னீங்கன்னா அதுலதான் விஷயம் இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ வாட்டர் மாலிகூல் ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்க, அப்படி இருக்கும் பொழுது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வந்துச்சுன்னா பர்பெண்டிகுலரா இருக்குன்னா எனர்ஜி எவ்வளவு இருக்கு, 0 எனர்ஜி. இது வந்து θ 90. எனர்ஜி எவ்வளவு இருக்கு, -pe cos θ. cos 90 போட்டீங்கன்னா 0, எனர்ஜியே இல்லை. அதே சமயத்துல டார்க் எவ்வளவு இருக்கு, pe sin 90. டார்க் இஸ் மேக்ஸிமம், டார்க் இஸ் மேக்ஸிமம், டார்க் மேக்ஸிமம். அதாவது இப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது, இது சுத்துப்பா அப்படின்னு சுத்த வைக்குது. சரியா? நாளைக்கு தீபாவளி, அப்பாட்ட காசே இல்லை, புள்ள என்ன சொல்லுது, எனக்கு புது சட்டை வேணும் வாங்கிட்டு வா. அப்பா திருதுன்னு முளைச்சிட்டு, ஐயோ புள்ளைக்கு சட்டை வாங்கி கொடுக்கணுமே, என்ன பண்றது, கடன் வாங்கி ஒரு சட்டையை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு அப்பா சொல்லுவாரா இல்லையா? அது மாதிரி இதுல எனர்ஜியே இல்லாட்டி கூட இது கம்பல் பண்ணி சுத்தி தொலை அப்படின்னு சொல்றதுனால இது என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு அது சுத்தி இப்படி வரும், வந்துதான் ஆகணும். So it has to come in alignment with electric field. சரி சார், அப்படி சுத்தும் போது என்ன சார் ஆகுது, θ 0. θ 0 அப்படின்னா எனர்ஜி என்ன ஆகுது, -pe cos 0, that is -pe.
அப்ப கடன் வாங்கினா கடன் வரும் தானே, கடனை வாங்கி சட்டையை வாங்கிட்டோம், அப்ப கடன் வருது. டார்க் என்ன ஆகுது? பிஇ சைன் 0, சைன் 0 0, டார்க் 0. புள்ள அழுகுமா? அதான் சட்டை வாங்கி கொடுத்தாச்சுல, அழுகாது. ஓகே, அப்ப அந்த எனர்ஜி குறையுது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணும்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அது என்ன பண்ணும்? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். The energy can be converted to some other form. அப்ப எனர்ஜி காணா போச்சு அப்படின்னா அது ஒத்துக்காது. சரி, காசு கடன் வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சுன்னு ஒத்துக்காது. அந்த கடன் தான் அந்த புது சட்டையாக, தீபாவளி சட்டையாக அங்க இருக்குது. அது மாதிரி இங்க கடன் வந்துச்சு அப்படின்னா அது என்ன காரணத்தினால வந்துச்சு? Heat is produced. This loss of electrostatic potential energy is converted into heat energy. You understand? அதனால தான் மைக்ரோவேவ் அவன்ல உள்ளுக்குள்ள தண்ணியை வச்சுட்டு தென் ரைஸை போட்டுட்டு சுவிட்சை போட்டோம்னா கப்பன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருது. பிகாஸ் ஹீட் இஸ் கம்மிங் அவுட், இந்த ரைஸ் வந்து குக் ஆயிருது. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரே ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு இப்போ சமைச்சிட்டோங்கிறப்ப சாப்பிட தானே போகணும். ஐ ஷுட் கிவ் யூ அ பிரேக் ஃபார் அஸ், பிரேக் டைமுக்காக விடணும். ஓகே, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சிலபஸும் முடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ பார்க்கறது இபிஎஸ். இபிஎஸ்னா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லக்கூடாது. ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே, இது என்னது அது அப்படின்னா ஈக்குவல் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. இந்த பாயிண்ட் சார்ஜ்லேருந்து கொஞ்சம் தூரம், எவ்வளவு தூரம்? 6 மீட்டர்ஸ் அவே, பிங்கிற பாயிண்ட்ல என்ன பொட்டென்ஷியல்? கே கியூ பை ஆர். ஓகே, இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், எவ்வளவு தூரம்? அதே 6 தூரம், என்ன பொட்டென்ஷியல்? அதே தான், கே கியூ பை ஆர். ஓகே, இங்க ஒரு பாயிண்ட், இதுவும் அதே தூரம் தான், என்ன பொட்டென்ஷியல்? அதே தான். அது மாதிரி இங்கிருந்து நம்ம இங்க போறோம், இங்க போறோம், இங்க போறோம், இங்க போறோம், சம அளவு தொலைவு. இங்கேருந்து நம்ம போறக்கூடிய தூரம், ஃப்ரண்ட்ல கூட இங்க வரலாம், அதே டிஸ்டன்ஸ் வரணும். பேக் சைடும் போகலாம், இப்படி கொணலா கூட போகலாம். ஆனா அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சார்ஜ் மட்டும் ஆர் தான், சார்ஜும் வந்து கியூ தான். இந்த கான்ஸ்டன்ட் மாறாது, அப்ப பொட்டென்ஷியல் மாறாது. So potential at the point P is equal to potential at the point Q is equal to potential at the point R. எல்லாமே சேம் பொட்டென்ஷியல். இந்த மாதிரி ஈக்குவல் பொட்டென்ஷியல் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த சர்க்கிள், 2 டைமென்ஷன் மட்டும் இல்ல, இந்த ஸ்பியர், கரெக்டா? இந்த ஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே சேம் பொட்டென்ஷியல் தான் இருக்கும். படத்துல போடும்போது நம்ம ஒரு ஊத்தப்பம் அடி போடுவோம், ஆனா அது ஆக்சுவலி ஒரு லட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். அப்ப என்ன அர்த்தம் ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்? கேள்வியிலே பதில் இருக்கு. ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் வில் ஹாவ் சேம் பொட்டென்ஷியல். ஓகே, அப்ப ஒரு சார்ஜ்னா ஒரு ஸ்பியர், அவ்வளவுதானா சார்? அப்படின்னா அப்படின்னு இல்லை, நம்ம இன்னொரு ஸ்பியர் கூட போடலாம், இப்படி கூட போடலாம். ஓகே, இதுவும் ஈக்குவல் பொட்டென்ஷியல் தான். ஏன்? இந்த டிஸ்டன்ஸ் ஆர் டேஷ், இந்த பாயிண்ட்டும் ஆர் டேஷ், இங்க ஒரு பாயிண்ட் ஆர் டேஷ், எல்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். அப்ப எல்லாத்துலயும் பொட்டென்ஷியல் எவ்வளவு? கே கியூ பை ஆர் டேஷ். அப்ப அந்த எல்லோ கலர் ஸ்பியர் என்ன? அதுவும் ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். அப்ப என்ன சொல்றது நம்ம அப்படின்னா, ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ்,
concentric spheres with the point charge at the common center are equipotential surfaces. Okay, ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த காமன் சென்டர் கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் எல்லாமே ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே, எழுதிக்கலாம். For a point charge, concentric spheres with the point charge at the common center are equipotential surfaces. You understand this? Okay, now two important properties of equipotential surface. So two important properties என்னது இதுல இருக்கு அப்படின்னா, இந்த பாயிண்ட் சார்ஜ் இங்க இருக்கு, இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகும் அப்படின்னா, இங்க ஒரு கூலம் வச்சீங்கன்னா அது ரிப்பல் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ரெப்ரசன்டட் பை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் லைன்ஸ் இப்படி போய்கிட்டு இருக்கும், எல்லா பக்கம் போய்கிட்டு இருக்கும். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு ஸ்பியர், அந்த ஸ்பியரோட சென்டர்ல இந்த சார்ஜ் இருக்கணும். ஸ்பியர்னா நம்ம பாட்டில் இப்படி ஒரு ஸ்பியர்னு போடக்கூடாது, சென்டர்ல அது இருக்கணும், சரிதானே? அப்ப நான் ஸ்பியர் போடும்போது இந்த மாதிரி போட்டு இந்த ஸ்பியருக்கு சென்டர்ல இது இருக்கு. இது என்னது? ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். சரி, அப்ப இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வருது? 90 டிகிரி. இங்க என்ன வருது? 90 டிகிரி. அப்ப ஒரு பாயிண்ட், டூ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியில ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, the equipotential surface is perpendicular to the electric field. புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஒரு கூலுமை இங்க வைங்க, ஒரு கூலுமை வச்சீங்கன்னா இந்த பாசிட்டிவ் இதை ரிப்பல் பண்ணி இந்த பக்கம் தள்ளும் இல்லையா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் இங்க ஒரு கூலும் வச்சா என்ன பண்ணும்? இப்படி புஷ் பண்ணும். அப்ப இ வெக்டருடைய டைரக்ஷன் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ அனதர் திங், ஒரு டெஸ்ட் சார்ஜை இங்க வைங்க, ரைட்? இந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஏ. ஓகே, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பி. இந்த டெஸ்ட் சார்ஜை அப்படியே கொண்டாந்து இங்க வைங்க அப்படிங்கிறேன். how much is the work done அப்படிங்கிறதான் கேள்வி. what is the work required to be done for moving a test charge from one point to another point on the equipotential surface? ஓகே, கால்குலேட் பண்ணிடலாம். work done is equal to, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நவுத்தும் போது ஒர்க் டன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இங்க ஒரு பாயிண்ட் ஏ, இங்க ஒரு பாயிண்ட் பி, இங்க இருந்து Q நாட்டை இங்க நவுத்தணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? ஒரு கூலுமை நவுத்துனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரெண்டு கூலும்னா இன்டு 2 போடணும், இங்க Q நாட்டுங்கிறதுனால இன்டு Q நாட் போடணும். யூ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா? VA minus VB into Q நாட். பட் equipotential surface என்ன சொல்லுது? potential at all points are same, equal. அப்ப இங்க என்ன வரும்? 0. அப்ப work done எவ்வளவு? 0. அப்ப two important things from equipotential surface is this, EPS. ஒரு நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாரு? 11 மெடிக்கல் காலேஜை திறந்து வச்சாரு, அதுக்கப்புறம் 7.5% ரிசர்வேஷன் ஒன்று கொடுத்தாரு. ஓகேயா? அது மாதிரி ரெண்டு முக்கியமான விஷயம் இங்க என்ன வருது? equipotential surface is perpendicular to electric field and the amount of work required to be done is 0. எழுதிக்கலாம்.
அவ்வளவுதான். ஒன் லாஸ்ட் திங் இஸ் பாயிண்ட் சார்ஜாக இல்லாமல் ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு. இந்த பிளேட்ல சார்ஜஸ் இருக்கு. அப்ப இதுல இருந்து கோடுகள் வரும். படத்தை எப்படி போடலாம்? இப்படி இருக்கு சார்ஜஸ், அப்ப இப்படி கோடுகள் வரும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்ப ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எங்க இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்ப இதுல இருந்து ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எங்க இருக்குன்னு கேட்டால், இதுல சார்ஜஸ் இருக்கு. அப்ப ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இப்படி இருக்கும், அதுக்கு பேரலா இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும். புரியுதா? அத படத்துல நான் எப்படி போடுவேன்? படத்துல அப்படி இருக்கும்னு போடுவேன். இது புரியுதா? இது ஒரு பிளேட். இந்த பிளேட்ல சார்ஜஸ் இருக்கு. இந்த பிளேட் இப்படி வச்சிருக்கோம். இந்த பிளேட்ல சார்ஜஸ் இருக்கு. அப்ப ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ங்கிறது என்ன? parallel plate. Equipotential surface is a parallel plane for a uniformly charged metal plate. Okay, you understand? இதில் அந்த ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒத்து வருமா அப்படின்னா, எஸ். இந்த பிளேட்டுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நடுவில் 90 degrees. ஓகே, அனதர் திங், இந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஏ, இந்த பாயிண்ட்டுக்கு பேரு பி. வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படின்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு VA minus VB into Q0, that is equal to 0. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல நமக்கு இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற தியரி முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எழுதணும். நீங்க டெஸ்ட் எழுதின பிறகுதான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுவேன். ரைட்.